வணக்கம். நான் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கிட்ஸ் வந்து இதில் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கிட்ஸுன்னு சொல்கிறத விட பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுடைய குழந்தைகளை நினச்சி ரொம்ப கவலைப்படுற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, என் பிள்ளைங்க நல்லா தான் படிக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து மறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னே தெரியல. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஸ்டடி லீவ் எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனா மார்க் வந்து பாத்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் கவலைப்படுறாங்க. இதே இது வந்து ஒரு சின்ன குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஈஸியா சொல்லுது, "நான் படிச்சேன். ஆனா வந்து நான் மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சில பசங்க சொல்றத நம்ம கேட்கிறோம். அது என்ன ஆகுது அப்படின்னா, நாளடைவுல நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து சரி பண்ணிக்கல அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளவு தான் எஃபர்ட் போட்டாலும் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்காம போயிருச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸையே வந்து டோட்டலா பிரேக் பண்ற அளவுக்கு அவங்கள டேமேஜ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சின்னதுல இருந்து இருக்கும்போதே நம்ம வந்து அவங்களுக்கு பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும். இது வந்து நெறைய பேர் வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளினிக்ல போய், அப்ப என் குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸார்டரா? அதனால தான் மறக்குதா? அப்படிலாம் இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. யாருக்குமே வந்து எந்த டிஸார்டரும் சின்ன குழந்தைகள பொறுத்தவரைக்கும் நார்மல் கிட்ஸுக்கு எந்த டிஸார்டரும் கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அவ்வளோதான். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும்போது, அதாவது அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள செய்யும்போது, ரொம்ப சுறுசுறுப்பாகவும், அதே இது நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காரும்போது, அந்த இடத்துல அவங்க வந்து பை ஃபோர்ஸ்ஃபுல்லி நான் வந்து இப்ப பேரண்ட் வந்து எந்த மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க வந்து வில்லிங்கா வந்து படிக்கிறது கிடையாது. ஸோ பேரண்ட்ஸோட ஃபோர்ஸ்னால தான் அவங்க படிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த, இல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு விஷயத்த செய்யும்போது, அவங்களோட பிரெயின் வந்து என்ன ஆயிருது அப்படின்னா வந்துட்டு டயர்ட் ஆயிருது. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுறுசுறுப்பா இருந்தாங்களோ, அத நம்ம வந்து தடுத்து, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி குடுத்து, நம்ம அத செய்ய சொல்லும்போது, அவங்க பிரெயின் டயர்ட் ஆகுது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சரி, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்றேன். சரி, அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல. நார்மலா பாடிக்கு எப்படி வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் தேவையோ, அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் குடுக்கணும். அதாவது நம்ம டோட்டல்ல நம்ம பாடியில இப்போ ஒரு அவுட் ஆஃப் 100க்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து 100% இருக்கு அப்படின்னா, அதுல 20% வந்து எனர்ஜிய பிரெயினே வந்து எடுத்துக்கும். அப்போ நம்மளுடைய டோட்டல் பாடி எனர்ஜில 20% ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம பிரெயின் வந்து அதை கன்சியூம் பண்ணிக்கிறோம் எக்ஸ்க்ளூசிவ்லி. அப்போ அந்த 20% அதை எடுக்கும் போது அது விரும்பின ஒரு விஷயத்த அது செய்யுது அப்படின்னா ஃபுல் எனர்ஜியும் ட்ரெயின் ஆகாது. அதே இது நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு விஷயத்த நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி அதை நம்ம செய்ய சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரௌசியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ரீல்ஸோ ஒரு மொபைலோ இல்லை டேபோ வந்து ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கூட என்னால் என் குழந்தையால பார்க்க முடியுது. ஆனால் வந்து நான் சொல்கிற விஷயத்த புக்கை எடுத்து அதில் ஒரு 10 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, தூக்கம் வர மாதிரி ஆயிடுது. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பிரெயினோட எனர்ஜி வந்து என்ன ஆயிடுது, ட்ரெயின் ஆயிடுது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ நம்ம ஒரே வீடியோலயே வந்து அத்தனை ஆக்டிவிட்டீஸும் நம்மளால கொண்டு வர முடியாது. இந்த பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் சிம்பிளா என்ன மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸ்லயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். உங்களுக்கு அது வந்து உங்களுடைய குழந்தைக்கு டெய்லி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு நேரம் ஒதுக்கிக்கோங்க. இது நேரம் ஒதுக்குறது அப்படின்னா செப்பரேட்டா ஒரு டைமிங் அப்படி நான் சொல்ல வரல. இப்போ வந்து உங்க குழந்தை வந்து படிக்குது அப்படின்னா அதாவது ஸ்டடி டைம், நீங்க வீட்டில் வந்து இத்தனை மணி டு இத்தனை மணி வந்து என் குழந்தைய நான் படிக்க வைக்க போறேன் அப்படின்னா, நீ வந்து 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கீப் ஆன் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அத வந்து அந்த பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க வந்து எனக்கு 1/2 ஹவர் மொபைல் டைம் குடுத்துட்டு, என்னைய வந்து 2 ஹவர்ஸ் படிக்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அத கீப் ஆன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம் வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நேரம் சுறுசுறுப்பா இருந்த குழந்தை வந்து டக்குனு தூங்கிரும். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, அதோட
அந்த பிரெயின் வந்து ட்ரெயின் பண்ணிடும் அந்த எனர்ஜியை. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீப் ஆன் எதுவுமே சொல்லாதீங்க. டெய்லி பேசிஸில் ஸ்டடி டைமை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு 6 to 8 படிக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு அதை வந்து ஸ்கூல் டைம்லேருந்து வந்து ஒரு ½ நல்ல லெஷர் டைம் கொடுத்துட்டு ஒரு 5:30 ஒரு 7:30 வரைக்கும் வைங்க. இல்லை அந்த டைமிங் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் குழந்தையாலேயே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா, டைமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து 2 hours அப்படின்லாம் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணவே பண்ணாதீங்க. அது ஒரு ½ இருந்தால் கூட அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, பட் ஸ்டில் உங்கள் குழந்தைய ஒரு படிக்கிற அந்த ஒரு இதுக்கே கொண்டு வர முடியலை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான பிரெயின் எக்ஸசைஸ் தான். என்னன்னா, நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து 1 to 100 வரைக்கும் தெரியும், அப்படி தானே? அந்த 1 to 100 நீங்கள் ஃபார்வர்ட் பேசிஸில் 1 2 3 4ன்னு நீங்கள் சொல்ல வைக்காமல் 100 99 98 97 96 95ன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிவர்ஸிங்கில் கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். அதாவது ரிவர்ஸில் கவுண்ட் பண்ண சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்டாக சொல்லணும். அது ரிவர்ஸில் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம பிரெயின் வந்து ஒரே விஷயத்துக்கு பழக்கப்பட்டிருக்கும். சரி 1 2 3 4 5 6னா எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் சொல்லுவாங்களே தவிர, அதே இது ரிவர்ஸில் 100ல் இருந்து நீங்கள் 99 98ன்னு அப் டு 1 வரைக்கும் நீங்கள் ரிவர்ஸ் ப்ராசஸிங்கில் நம்பர் சொல்ல வைக்கும் போது இனிஷியலாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அந்த நம்பரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நான் கரெக்டாக தான் சொல்கிறேனான்னு ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி உங்ககிட்ட வந்து நல்ல இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நல்லா, அதாவது நான் கரெக்டாக நீ சொன்னேன்னா உனக்கு இது தருவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணும் போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய பிரெயினுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கும் வந்து இது நம்ம செஞ்சிட்டோம்னா இது நமக்கு கிடைக்கும் அப்படின்றனால ஆட்டோமேட்டிக்காக அது செய்ய ஆரம்பிக்கும். என்ன மேம் நீங்கள் எப்பயுமே குழந்தைக்கு தான் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. இது வந்து எந்த ஏஜ்னாலுமே அவங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து ஒன் டைப் ஆஃப் மெமரி கேம் தான். நம்மளுக்கு வந்து எதுவுமே மறக்கவே மறக்காது இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா. அப்போ எவ்வளோ ஸ்பீடில் நம்ம செய்கிறோம், எத்தனை தடவை ஒரு நாளைக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்றதும் இதில் வந்து மேட்டர்ஸ். சரி, இது ஒன் டைப். அப்போ செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஃபிங்கர்ஸ் உங்களுடைய குழந்தையோ நீங்களுமே இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். இதுவும் அகெயின் நம்பர்ஸ் வச்சு தான். இப்போ நம்மளுக்கு வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டடா ரைட் ஹேண்டடா அவங்களுக்கு எந்த கை வந்து ரொம்ப, அதாவது லெஃப்ட் ஹேண்டட் பிள்ளைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள். ரைட்டில் உள்ள எந்த சைடு எந்த ஹேண்டில் அவங்க பென்சில் பிடிப்பாங்களோ அந்த ஹேண்டை வச்சு தான் இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம தம் ஃபிங்கருக்கு 1 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருங்க. தென் நம்ம வந்து ஆள்காட்டி விரல் சொல்லுவோம்ல, இந்த விரலுக்கு வந்து 2 அப்படின்னு நம்பர் கொடுத்துருங்க. தென் நீங்கள் வந்து லிட்டில் ஃபிங்கருக்கு உங்களோட சுண்டு விரலுக்கு வந்து 3 அப்படின்னு நம்பர் கொடுத்துருங்க. தென் உங்களோட மிடில் ஃபிங்கருக்கு வந்து நீங்கள் வந்து 4 அப்படின்னு நம்பர் கொடுத்துருங்க. தென் ரிங் ஃபிங்கருக்கு வந்து நீங்கள் 5 அப்படின்னு வந்து நம்பர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 தென் 2 followed by 3 then followed by 4 then 5. இப்போ நம்ம வந்து நார்மலாக 1 2 3 4 கவுண்ட் பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து தம் ஃபிங்கர்லேருந்து ஆரம்பிப்பாங்க, 1 2 3 4 5 ஆரம்பிப்பாங்க. சில பேர் வந்து லிட்டில் ஃபிங்கர்லேருந்து ஆரம்பிப்பாங்க, 1 2 3 4 5. அப்போ இப்படி தான் நம்ம பிரெயின் வந்து அதை பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தம் ஃபிங்கரை வந்து 1 அப்படின்னு வச்சுட்டு தென் 2க்கு வந்து நம்ம இப்படி வச்சிடுறோம். தென் ஃபாலோடு பை இப்படி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து மெதுவாக சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு. 1 2 3 4 5 ஒரு தடவையும் தம்பை போய் அது வந்து டச் பண்ணிட்டு வரணும். எப்படி இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பாருங்க. 1 தென் 2 தென் 3 தென் 4 தென் 5. இதை வந்து நீங்கள் திருப்பி என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதல் ஸ்லோவாக சொல்லுங்கள், அவங்க டச் பண்ணணும். தென் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள், அகெயின் அவங்க டச் பண்ணணும். தென் ரிதம் மாதிரி ஸ்லோ ஃபாஸ்ட் மாற்றி நீங்கள் சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப டெவலப் ஆகும், பிரெயின் வந்து சுறுசுறுப்பாயிரும். நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த கூட நீங்கள் வந்து 30 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் இன்ஸ்பைட் ஆஃப் உங்கள் ஏஜ் எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.
தேங்க்யூ.